ஹாய், இந்த வீடியோவில் சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்யூட்டில் மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் சோர்சஸ்னால் வோல்டேஜ் சோர்ஸே 1 or 2 or 3 இருக்கலாம், ஆர் கரண்ட் சோர்ஸ் 2 or 3 இருக்கலாம், ஆர் வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மல்டிபிள் சோர்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் ஒரு டைமில் ஆன் பண்ணிவிட்டு ரிமைனிங் சோர்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் ஆக்டிவாக வச்சுட்டு ரிமைனிங் சோர்ஸை வந்து ஆஃப் செய்துட்டு நம்ம சர்க்யூட்டை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு சோர்ஸை, அதாவது நம்ம ஆஃப் பண்ண இன்னொரு சோர்ஸை ஆன் பண்ணிவிட்டு ஆக்டிவாக வச்சுட்டு ரிமைனிங் சோர்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய இதை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம அனலைஸ் பண்ண ஆன்சரை எல்லாமே என்ன பண்ணணும்னா சம் பண்ணணும். இதுதான் சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் கரண்ட் த்ரூ 20 ohm ரெசிஸ்டர் ஆஃப் த ஃபிகர் கேட்டிருக்காங்க. இந்த 20 ohm ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? யூஸிங் சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ இங்கே மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது. நமக்கு என்ன சோர்சஸ் எல்லாம் இருக்குது? வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை மட்டும் ஆக்டிவாக வச்சுருக்கணும். அப்போ வோல்டேஜ் சோர்ஸை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம்? ஆல்வேஸ் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ரிமூவ் பை ஷார்ட் சர்க்யூட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம அனலைஸ் பண்ணணும். எனது சர்க்யூட்டில் அனலைஸ் பண்ணி இந்த 20 ohm ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அந்த கரண்ட்டை நான் I' எடுத்துக்கிறேன். ஓகேவா? செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட் சோர்ஸை ஆஃப் பண்ணிடணும், வோல்டேஜ் சோர்ஸை ஆக்டிவாக வச்சுக்கணும். கரண்ட் சோர்ஸை நம்ம எப்படி ஆஃப் பண்ணணும்? ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இந்த டெர்மினலில் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத வச்சு இந்த சர்க்யூட்டில் இந்த பிரான்ச்சில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். அதை I" எடுக்கணும். இப்போ சப்போஸ் இன்னொரு சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ டோட்டல் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும்னா I1 ப்ளஸ் I' ப்ளஸ் I" இருக்கும். ஸோ இதுதான் வந்து சூப்பர் பொசிஷன் தியரம். டோட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் அனலைசிஸ்க்குள்ளாடி போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்க போது கரண்ட் சோர்ஸை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆஃப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் டு ஆக்ட். அப்போ கரண்ட் சோர்ஸ் இங்கே என்ன ஆகும்? கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்போ என்னோடய சர்க்யூட் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இதுதான் என்னோடய சர்க்யூட். இப்போ நான் இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் IL' வந்து கால்குலேட் பண்ணணும். இதை டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஸோ IL' வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து 2 லூப்பாக கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை I1 எடுத்துக்கலாம், இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை I2 எடுத்துக்கலாம். ஸோ I2 = IL' எடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு ப்ரொசீஜரும் இருக்குது. நான் ரெண்டையும் இதில் பேரலாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரெண்டுக்குமே ஆன்சர் சேமாக வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் லூப் மெத்தடில் எடுத்துக்கிறேன். ஸோ லூப் மெத்தட் எடுத்தோன்னா இதில் 2x2 லூப் மேட்ரிக்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. So that is 74, 27 plus 47, 74. So first லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக நமக்கு 47 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ -47. சேம் செகண்ட் லூப்புக்கும் இதுக்கும் நமக்கு காமனாக -47 இருக்குது. தென் ரிமைனிங் செகண்ட் லூப்பில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் வேல்யூ என்னலாம்? 47 + 4 + 23, 74. ஸோ ஹியர் I1, I2. ஸோ I1 கரண்ட் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு -200 ரீச் ஆகுது. அதாவது ப்ளஸ் டெர்மினலில் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா மைனஸ் போடுவோம். I2 கரண்ட் வந்து நமக்கு +200. ஸோ இதை வந்து இப்போ ஈக்குவேஷன் unknown value is 2, A1 is 74 = -47 = -200 = A2 is -47 is equal to V2 74 is equal to 200. So I1 current value is -1.65 amps. I2 current value is equal to 1.65 amps. So I2 is நம்மளோட IL dash.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் நமக்கு கனெக்டட் இன் சீரீஸில் நமக்கு கரண்ட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், கரெக்டாக. ஸோ இங்கே ஐஎல் டேஷில் ஃப்ளோ ஆகக்கூடிய அதே கரண்ட் தான் நமக்கு இங்கேயும் ஃப்ளோ ஆகும். சீரீஸில் கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ சேம் கரண்ட் வந்து ஃப்ளோ த்ரூ திஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு சர்க்யூட் எப்படி வரும்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27. ஸோ இந்த சர்க்யூட்டை நான் எப்படி வரைகிறேன்னா, ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ஃபஸ்ட்டு வர மாதிரி நான் டெர்மினலில் போட்டுட்டு இந்த 27 இதுக்கப்புறமா நமக்கு என்ன கனெக்ட் ஆகுது, இங்கே 27 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுது, கரெக்டாக. இந்த 2 டெர்மினல்லையும் 27 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த டெர்மினலில் நமக்கு இந்த 27 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுது. திஸ் இஸ் 27, 47, here 27, this is 200 volt. இதில் வந்து சர்க்யூட் இப்படி சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த 47ம் 27, சாரி this is 27, this is 47, sorry 27ம் 27ம் கனெக்டட் இன் parallel. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா இந்த சர்க்யூட் எனக்கு எப்படி வரும், 47 200. ஸோ 27யும் 27யும் parallel பண்ணேன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன, 13.5. here 47, here 200. ஸோ இப்போ இந்த லூப்பில் நமக்கு என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும், சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 200 டிவைடட் பை, ஸோ இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.306 ஆம்ஸ்ன்னு வருது. ஸோ திஸ் இஸ் கரண்ட், டோட்டல் கரண்ட். இப்போ நம்ம டோட்டல் கரண்ட் ஆஃப் த சர்க்யூட், அதாவது இந்த 200 ஓம்லேருந்து வரக்கூடிய டோட்டல் கரண்ட்டை கால்குலேட் பண்ணியாச்சு. பட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த 27 பிரான்ச்சோட கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். அப்போ கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணணும். கரண்ட் டிவைடர் ரூல் நமக்கு என்னது, டோட்டல் கரண்ட் இன்டூ, அதாவது ஐஎல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் என்னது 3.306 into opposite resistor is 27 divided by total resistance 27 plus 27. இதை நம்ம simplify பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 3.306 into 27 divided by 27 plus 27. Answer is 1.65. ஸோ ஐஎல் டேஷ் வந்து 1.65. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை 2 லூப்பாக எடுத்து பண்ணுறது ஈஸி. ஸோ இந்த மெத்தட் வேண்டான்னு தோணுது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நம்ம ஐஎல் டேஷ் கால்குலேட் பண்ணியாச்சு, அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வந்து ஆக்டிவாக வச்சு கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பர் பொசிஷன் தியரமில் நெக்ஸ்ட்டு கரண்ட் சோர்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுருக்க போகிறோம், வோல்டேஜ் சோர்ஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2. கரண்ட் சோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா, ஒன்லி கரண்ட் சோர்ஸ் டு ஆக்ட். அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஸோ சர்க்யூட் வில் பி ஸோ இதுதான் நம்மளோட சர்க்யூட். வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ சேம் இந்த 20 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். தட் இஸ் ஐஎல் டேஷ். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட சர்க்யூட். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 27ம் 47ம் போத் ஆர் கனெக்டட் இன் parallel. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ parallel ரெசிஸ்டன்ஸை சிம்பிளிஃபை பண்ணும்போது 27 into 27 divided by 27 plus 47. ஸோ ரெண்டையும் பண்ணும்போது நமக்கு வேல்யூ இஸ் 17.2 வருது. ஓகேவா. ஸோ தென் அதுக்கு சீரீஸாக நமக்கு ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தென் இங்கே நமக்கு என்ன இருக்கும், கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 23 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இந்த 23 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும், calculate பண்ணணும். ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன, 20 amps. திஸ் இஸ் 4 ஓம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஓமும் 17.2வும் போத் ஆர் கனெக்டட் இன் சீரீஸில் இருந்துன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ட்ரா பண்ணுவோமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 21.2 ஓம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ்
இங்கே வந்து 23 ohm resistor. ஓகேவா? This is 23 ohm resistor. So here 20 amps இருக்கு. இங்கே வந்து ஸோ இதில் ஃப்ளோ கூடிய கரண்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் 20 amps ஃப்ளோ ஆகுது. இந்த இடத்துல கரண்ட் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகி நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் டிவைடர் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் சோர்ஸ் ஆர் வோல்டேஜ் சோர்ஸ் மிடில் வந்துச்சுன்னா சர்க்யூட்டை எப்படி ரீட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸை ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு போடுங்க. ஓகேவா? 21.2. நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை மாற்றி போட்டாலும் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். வேல்யூ ஆன்சர் சேமாக தான் வரும். திஸ் இஸ் 23 ohm, திஸ் இஸ் 21.2 ohm, திஸ் இஸ் 20 amps. இப்போ இதில் இருக்கக்கூடிய IL டேஷை நம்ம கண்டுபிடிக்கணும். தென் வாட் இஸ் த ஃபார்முலா? IL டபுள் டேஷ் ஈக்குவல் டு total current into current divider rule யூஸ் பண்ணிக்கோங்க. total current into opposite resistance 21.2 divided by total resistance 21.2 plus 23. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு IL டேஷோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.6 amps. ஸோ இப்போ நம்ம IL டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, IL டபுள் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. பட் நமக்கு ஓவரால் வோல்டேஜ் வேணும். டோட்டலாக இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் என்ன அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னா IL is equal to IL dash plus IL double dash. ஓகேவா? அதாவது சூப்பர் பொசிஷன் தியரம்னா டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் கரண்ட் ஆஃப் த சோர்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது IL is equal to 1.65 plus 9.6. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 11.253 amps. So this is the current flow through this 20 ohm resistance. ஸோ இந்த வீடியோவில் சூப்பர் பொசிஷன் தியரம் எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.